கம்ப்யூட்டர் நாலேஜ் டாபிக்ல இருந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சின்ன டாப்பிக்கை பார்த்துடலாம். ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம சேவ் பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன்ஸோட சேர்த்து சேவ் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கும் மீனிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். .exe அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸை தான் EXEன்னு சேவ் பண்ணுவோம். .com அப்படின்றது கமாண்ட் ஃபைல்ஸை குறிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெப்சைட்டில் www.ada247.com இந்த .comன்றது வெப்சைட்டில் .commercial குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல .comன்றது கமாண்ட் ஃபைல்ஸை குறிக்கும். அதே .batன்றது பேட்ச் ஃபைல்ஸையும் .doc யூஸ்வலாக பார்த்துருப்போம் டாக்குமெண்ட் ஃபைல்ஸை குறிக்கும். .txtன்றது டெக்ஸ்ட் ஃபைல்ஸையும் .prgன்றது ப்ரோக்ராமபிள் ஃபைல்ஸ் அண்ட் .ovr அப்படின்றது ஓவர்லேஸையும் .sys அப்படின்றது சிஸ்டம் ஃபைல்ஸையும் குறிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின், MS எக்ஸல் இருக்குங்க இல்லையா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஸ்ப்ரெட்ஷீட் நம்ம ஒன்று சேவ் பண்ணும்போது அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன இதில் சேவ் ஆகுன்றது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மேக்ஸிமம் ஆஃபர்ஸோட ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 அப்படின்னு இந்த கோடை யூஸ் பண்ணிக்கும் போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் டேஸில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்க.